கசப்பான பழைய சம்பவங்களின் நினைவுகள் என்னை தொல்லைப்படுத்துகின்றன. அதிலிருந்து மீள்வது எப்படி என்பது இன்றைக்கான கேள்வி. கேள்விக்கான பதில்கள்ல மெயின் பதில் வந்து, அதை நினைப்பதால், அதனால் சங்கடப்படுவதால் யாருக்கு லாபம்? யாருக்கு நஷ்டம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன் மனதை நீ கஷ்டப்படுத்திக் கொள்கிறாய். உன்னையே நீ கஷ்டப்படுத்திக் கொள்கிறாய். அஃப்கோர்ஸ் உனக்கு அநீதியே நடந்திருக்கட்டும். someone has done some wrong for you. Agreed. ஆனா அதை நினைத்து நினைத்து உனக்கே நீ ராங் பண்ணிக் கொள்ளலாமா? எவனோ ஒரு லூசு பையன் உனக்கு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா, உன்னை நீ நேசிக்க வேண்டாமா? அவன் தான் உன்னை வெறுத்துட்டான். உன்னை நேசிக்காம உன்னை வந்து தப்பு பண்ணிட்டான். நீ ஏன் உன்னையே வந்து வெறுத்துட்டு இருக்க? ஏனென்றால் அந்த நிகழ்வை நினைத்து நினைத்து நீ அவனை வெறுக்கின்றேன் என்ற பேரிலே உன்னை நீ வெறுத்துக் கொண்டிருக்கின்றாய். நீ எந்த அளவுக்கு அவனை வெறுத்து அதனால கஷ்டப்படுறியோ, அந்த கஷ்டம் யாருக்கு? அவனுக்கா போகுது? கஷ்டம் உனக்கு தானம்மா வருது. So you are hating yourself. Then what is the difference between அவனுக்கும் உனக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ்? அவன் உன்னை ரேப்பே வச்சுக்கோங்க. அவன் உன்னை ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு நினைச்சுட்டு உன்னை நீயே சித்திரவதைப்படுத்திட்டு இருக்கியே. அவன் பண்ண சித்திரவதை நீ அதிகமா உன்னை படுத்திட்டு இருக்க. டிஃபரன்ஸ் வேண்டாமா? then what is love again? So இத புரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல நம்ம கஷ்டப்படும் போதே ஃபர்ஸ்ட் கஷ்டத்துக்கு காரணம் அவன்னு நினைக்கிற வரைக்கும் தீர்வே கிடைக்காது. எத்தனை ஜென்மம் ஃபுல்லா போனாலும் தீர்வே கிடைக்காது. அவன் பண்ணிட்டான், வாஸ்தவம் தான். அது எப்படி நான் பெர்செப்ஷன், நான் என்ன ஆட்டிட்யூட்ல இப்ப இருக்கணும்? அதை எப்படி நான் எடுத்துக்கணும்? நான் சந்தோஷமா இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? இந்த நிகழ்வ நான் வந்து எப்படி நான் வந்து டீல் பண்ணினா, அல்லது எப்படி எடுத்துக்கிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன்? ஹவ் டு பி ஹேப்பி அந்த விஷயம் தானங்க யோசிக்கணும். அதை யோசிக்காம உட்கார்ந்துகிட்டு அவனையே நீங்க டிஸ்லைக் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்? அற்புதமான பதில்கள் அந்த மன்னிக்கிறது அப்படிங்கிறது. நிறைய பேருக்கு வந்து அது எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்னு நீங்க மன்னிக்கிறது நீங்க அவன மன்னிக்கிறீங்களோ இல்லையோ, மன்னிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள நீங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்க. தி மொமெண்ட் வென் யூ ஆர் கிவிங் ஐ மீன் உங்களுக்கு மன்னிப்பு குடுக்குற அந்த மொமெண்ட்லயே ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம நேசிக்க ஆரம்பிக்கிறோம். அவனை வெறுப்பது அப்படிங்கிறது நம்ம பண்ண குற்றம் தானே. அழகா சொன்னாங்க அந்த சுபாமா. இப்போது நான் அவளுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற நிலைக்கு நான் வந்து விட்டேன் அப்படின்னா, நீ அவள அவன் உன்னை வெறுத்து தப்பு பண்ணான் வாஸ்தவம் தான். நீ இப்ப அவன வெறுத்துக்கிட்டு இருக்கேல்ல, அது என்னது? அந்த வெறுப்புக்கு மன்னிப்பு கேட்டு தானே ஆகணும். அந்த மன்னிப்பு அவனுக்கு சுகத்த குடுக்குதோ இல்லையோ, உனக்கு சுகத்த குடுக்குமே. ஐ வில் பி ரிலாக்ஸ்ட் இல்லையா? மன்னித்த மாத்திரத்தில் என் மனம் கூலாக போகிறது, நான் ரிலாக்ஸ் ஆக போறேன். அது எப்படி நான் மன்னிப்பு குடுக்குறது? மன்னிப்பு குடுத்தா தவறாயிடாதா? அதனால அவன் மீண்டும் மீண்டும் தவறு செய்ய மாட்டானா? சோ ஆல் தீஸ் திங்ஸ் எல்லாம் கொஸ்டின்ஸ்லாம் நெறைய கேட்கலாம். இன்ஃபாக்ட் சாட்டிங்ல கூட கேட்டிருக்கீங்க. இப்ப இப்ப இங்கேயே கூட சொல்லிடலாம்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலி அ பாஞ்சாலிய ரேப் பண்ணக்கூடிய ஒரு கட்டத்துக்கு தான் வந்தான். சரியா? லாஸ்ட் மினிட்ல அத்தன பேருக்கு முன்னாடி சபையில ஒரு மோசமான நிகழ்வு நடந்தது என்னமோ வாஸ்தவம் தான். அந்த நிகழ்வுக்கு கண்ணனுடைய தீர்ப்பு என்னவா இருந்ததுன்னு நெனைக்கிறீங்க? பாஞ்சாலிய ரேப் பண்ண ட்ரை பண்ணான்றதுக்காக யுத்தம் நடந்ததுன்னு தவறா நெனைச்சிடக் கூடாது. துரியோதனன் இவங்க சொத்த எல்லாம் புடுங்கிட்டான். அதனால அந்த சொத்த மீட்றதுக்காக யுத்தம் நடக்குதுன்னு தவறா புரிஞ்சிருக்க கூடாது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஹேப்பனிங். ஒரு தடவ வந்தான் ஒரு பையன். ஆ எங்க அப்பாவுக்கும், சித்தப்பாவுக்கும் பெரிய சொத்து சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆ ஃபர்கெட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்கிவ் அப்படின்னுடைய பவர் என்னன்னு புரிஞ்சுக்கோ. விடேன். தாத்தா, பாட்டனார் சம்பாதிச்சு வச்ச சொத்துல உனக்கு என்ன ஆசை? நீ சம்பாதிச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலேட்ஜ் குடுத்தவொன்னே கூல் டவுன் ஆயிட்டு போயிட்டான். போனவொன்னே அவனுக்கு யாரோ போதிச்சிருக்காங்க. எவன் சொன்னான்? "டேய் கண்ணனே சொத்த மீட்றதுக்காக தான்டா யுத்தம் போனான். எதுக்கு? இந்த இந்திரபிரஸ்தமா? இந்திரபிரஸ்தத்த வந்து மீட்கிறதுக்காக தானே யுத்தமே நடத்துனான். உலக யுத்தமே நடந்தது. கண்ணனே யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். பண்றா யுத்தத்த" அப்படின்னானா அவன். அவன் வந்து சொன்னான், "நீங்க என்னது விட்டுக் குடுக்க சொன்னீங்க? ஆனா அவன் சொன்னது கரெக்ட்டா இருக்கே. கண்ணனே யுத்தம் பண்ணா, நான் பண்ணா என்ன தப்பு?" அப்படின்னான். "டேய் கண்ணன் யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்டான் தெரியுமா உனக்கு? நீ இப்ப யுத்தம் பண்ணிட்டு இருக்க. உன் சித்தப்பா கிட்ட நீ விட்டுக் குடுக்குறதுக்கு எவ்வளவு தயாரான? அவன் துரியோதனன்ட்ட போயிட்டு போர் வேணான்டா. ஐ கேன் ரெடி டூ லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 அ வில்லேஜ் கேட்பான். அப்புறம் 5
வீட கேட்பான், 5 ஊர கேட்பான், அப்புறம் 5 வீட கேட்பான். 5ஏ 5 வீடு குடுறா போதும். நம்ம போற இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சமாதானத்துக்கு போகும்போது 5 வீட கூட குடுக்க மாட்டேன், குண்டு வச்சு நிலம் கூட குடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே போர் ஸ்டார்ட் ஆச்சு. நீ உங்க சித்தம் பட்டின அந்த அளவுக்கு இறங்கிட்டியா? ஓ! அப்படி வேற ஒண்ணு இருக்கோ! அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு. சரியா? சிமிலர்லி பாஞ்சாலி சொல்றா கண்ணன்ட்ட, அ இந்த மாரி ஏன்னா அவ வேற முடிய வேற கழிச்சு போட்டவர்த்தான். அவன் ரத்தத்த தடவுனா தான் இவன் முடிய முடிப்பாங்க. கண்ணா நீ பாட்டுக்கு யுத்தம் வேணாம் நான் போய் சமாதானம் போறேன்னு சொல்லிட்டு இருக்க. பின்ன என் முடிய நான் யார் முடிக்கிறது? அவன கொல்லணும் அப்படின்னுவான். அப்ப கண்ணன் சொல்லுவான், உன்ன வந்து இந்த மாரி பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவன கொல்லணும்னு நினைக்கிறியே, அது கரெக்ட் இல்லம்மா. தப்பும்மா. மன்னிக்க பழகு. ஆனா அவன அழிக்கணும்னு சொல்லு. எதுக்காக அழிக்கணும்னா, உன்ன அவன் கஷ்டப்படுத்திட்டான்றதுக்காக இல்ல. இந்த மாதிரி கஷ்டம் இன்னொருத்தருக்கு கன்டினியூஸா நடக்காம இருக்கிறதுக்காக அவன அழிக்கணும்னு சொல்லு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னுவான் கண்ணன். See, first of all, we should forgive them everyone. நம்ம வந்து அவங்கள நேசிக்கணுங்க. கண்ணனுடைய ரொம்ப பிடிச்சதே என்னன்னா, கண்ணன் வதம் பண்றான். நிறைய அசுரர்கள வதம் பண்ணினான், துரியோதனன அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணினான், எல்லாமே பண்ணான். ஆனா, இட் ஹேப்பன்ஸ் அவுட் ஆஃப் பியூர் லவ். அவர்கள் மேல, இந்த எதிராளிகள் மேல இருக்கக்கூடிய அபரிமிதமான அன்பிலே அவர்களை கொல்வது அப்படிங்கிறது வேற. நீங்க ஒரு பழி உணர்ச்சியோட கொள்வது அப்படிங்கிறது வேற அப்படின்றத புரிஞ்சுக்கணும். So that is why it happened like that. So மன்னிக்கிற குணம் என்பது வேற லெவலான ஒரு குணமாகத்தான் இருக்க முடியும். அப்போ ஒரு ஒரு லிமிட்ல ஒரு சமூகத்துக்கே இடையூறாக ஒருவன் வருகின்றான் என்றால், கண்டிப்பாக லவ் ஆல் நம்ம பிரின்சிபிள்ல இருக்கிறதுனால, அந்த பிரின்சிபிள நம்ம மீட் அவுட் பண்றதுக்காக டெஃபினட்டா நம்ம ஃபைட் பண்ணலாம், செய்யலாம். அதெல்லாம் வந்து செகண்டரி. பட் அதக்கூட மனசுல அவன மன்னிச்சுட்டு தான் அவன வந்து டீல் பண்ணணும். டீலிங் அவன டிஃபரெண்ட்டா இருக்கணும். போலீஸ்காரன் வந்து ஒரு திருடன புடிச்சு அடிக்கும்போது, அவனுடைய திருட்டுத்தனம் பண்ணிட்டான் இல்லையா? அத மன்னிச்சுட்டு மீண்டும் திருடாம இருக்கிறதுக்காக அவன் அடிக்கணும். So that is the way we should process, only then it will be under a law. So மன்னிப்பது என்பது மிகப்பெரிய குணம். அது எவ்வளவு பெரிய குற்றமாயினும் முதலில் மன்னிக்கத்தான் வேண்டும். அவர்களை டீல் பண்ணுவது வேற டிஃபரெண்டா டீல் பண்ணுங்க. அவன் மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு அவன வேற மாரி டீல் பண்ணிக்கோங்க. பட் ஃபர்ஸ்ட் ஃபர்கிவ் ஹிம். பி கூல் யுவர்செல்ஃப். ஏன்னா ஃபர்கிவ் பண்ணும்போது அவன ஃபர்கிவ் பண்றத விட நம்ம கூலா இருக்கோங்க. நம்ம ரிலாக்ஸா இருக்கோங்க. நம்ம லவ்ல இருக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க டீல் பண்றது எப்படி வேணா டீல் பண்ணிட்டு போங்க. பட் அத விட்டுட்டு மன்னிக்கிறதே வந்து இவ்ளோ பெரிய விஷயத்துக்கு எப்படி நான் மன்னிக்கிறது அப்படின்ற கொஸ்டின்லாம் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா, இட் இஸ் நாட் அ சொல்யூஷன் ஃபார் யூ. நான் தான் சொன்னேன். நீங்க மன்னிக்கலைன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள நீங்க வந்து உதறிட்டு இருக்கீங்களே, அதுக்கு என்ன பிரச்சனைக்கு தீர்வு என்ன? ஸோ மன்னிப்பதுன்றது மிகப்பெரிய குணம். தேர்ஃபோர் அத நீங்க நடந்த சம்பவங்கள நீங்க அக்செப்ட் பண்ணத்தான் வேணும். லைஃப் இஸ் அ கேம். கேம்ல என்ன வேணா நடக்கும். கை, கால் கூட போகும். அக்செப்ட் பண்ணத்தான் வேணும். வாட் நெக்ஸ்ட்ன்னு சிந்திக்கணுமே தவிர உட்கார்ந்துட்டு நடந்தத உட்கார்ந்துட்டு யோசிக்கிறதுல அர்த்தமே இல்ல. நடந்த அந்த விஷயங்கள்ல நடந்தவங்களையும் வந்து மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்ற அந்த வரிகள் மிக, மிக முக்கியமானது. ஏன்னா தட் அலோன் வில் கம்ப்ளீட்லி ரெக்கவர் யூ. அது இல்லாம நீங்க 1000 தான் நீங்க வந்து ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணாலும், நீங்க என்னதான் சப்போர்ட்டிவா இருந்தாலும், அவன் மேல இருக்கக்கூடிய அந்த வெறுப்புங்கிறது இருக்கின்ற வரைக்கும் உன்னை அது குதறிட்டு தானே இருக்கும். வெறுப்பு போகணும்னா மன்னிச்சா தான் உண்டு. அவனுக்காக ப்ரே பண்ணுங்க. அவனையே வந்து ஆரத்தி சுத்தி போடுங்க. அவனும் நல்லா இருக்கணும்னு. ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது இல்லாம இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கணும். 2வது எல்லாமே மைண்ட் செட் தான். ஸோ நான் அதான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொன்னேன். லைக் ரேப்பே பண்ணா பண்ணிட்டு போறான். அந்த லூசு பையன் பண்ணிட்டான்றதுக்காக நான் உட்கார்ந்து அழுதுகிட்டா இருக்கணும். டேக் இட் ஈஸியா எடுத்துக்கக்கூடிய பெண்ணும் இருக்கின்றாள் இந்த உலகத்திலே அப்படின்னு நான் கண்ணு நேர்ல பார்த்து தான் பேசிட்டு இருக்கேன். சரியா? So there are peoples who are like that. So everything is based on the knowledge set. இப்படி ஒரு மோசமான சூழல்ல எப்படி வாழ்றது? மோசம்னு டிசைட் பண்ணது யாரு? ஸோ எல்லாமே நம்ம மனசு மைண்ட் செட் தான். சரியா? இப்போ நடிகைகள் ஈவன் இன்ஃபாக்ட் ப்ராஸ்டிடியூஷன் பண்றவங்களே வந்து சந்தோஷமா தாங்க இதே சொசைட்டில தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட். ப்ராஸ்டிடியூஷன் பண்ணா அது கேவலம். அது உனக்கு. அவங்களுக்கு அப்படி தோணலையே. திருடன் ஜெயிலுக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான். அத கெத்தா வந்து வெளியில பேசிட்டு இருக்கான். அவனுக்கு அது பிரஸ்டீஜ் ப்ராப்ளமாவே தெரியலையே. எது பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது அவன் டிசைட் பண்ணது தானே. ஸோ எல்லாமே நம் மனசுல தாங்க இருக்கு. சந்தோஷமும், சுகமும், துக்கமும் உன் மனதில் தான் இருக்கின்றது என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும்.
அப்போ ஆட்டோமேட்டிக்கா கசப்பான சம்பவங்களை நீ கசப்புன்னு நினைச்சிட்டு இருக்க எது வரைக்கும் நாலேஜ் இல்லாத வரைக்கும். ஒன்ஸ் நாலேஜ் வந்துருச்சு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கிறது வெல்கம் தி டிஃபிகல்டிஸ் as long as you have more difficulties you will have more knowledge you will process more and more fastly into the travel to the கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கேன். மிக விரைவாக கண்ணனிடம் யார் பயணப்படுவீர்கள்? துன்பங்களும் கஷ்டங்களும் உன்னை புடம்போடுகின்றன, உன்னை மெருகேற்றுகின்றன, உன்னை ஞானத்தில் பரிபக்குவ நிலைக்கு அழைத்துச் செல்லுகின்றன, உன் ஞானத்தை பரிசோதிக்கின்றன. பக்தர்களைத்தான் அதிகம் சோதிப்பான் கண்ணன் என்பது எதனால் சொல்லப்படுகிறது? அந்த சோதனை வழியாகத்தான் சாதனைகளை நாம் சாதிக்க முடியும் என்பதால் தானே. எவ்ரி டிஃபிகல்டி இஸ் an opportunity to grow அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்ப வாழ்க்கையில வெற்றி பெற்ற அத்தனை நபர்களும் கூட அந்த டிஃபிகல்டி தானே அவங்களை உயர்த்துச்சு. So of course difficulties can make you as well as break you அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு? நாலேஜ் இல்லாதவனுக்கு. பட் ஒன்ஸ் இஃப் யூ ஹேவ் தி நாலேஜ் எவ்ரி டிஃபிகல்டி கேன் மேக் யூ ஃபர்தர் மோர் அண்ட் மோர் டு க்ரோ. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவான ஆட்டிடியூட் வேணும், ஆஸ்பெக்ட் வேணும். அதை விட்டுட்டு அது கசப்பு, நெகட்டிவ்னு யார் சொன்னது? நத்திங் இஸ் நெகட்டிவ் இன் திஸ் வேர்ல்டு தான் நம்ம படிச்சு படிச்சு டெய்லி பேசிட்டு இருக்கோம். வேற ராங்லி ஒரு சீக்ரெட் புக்ல சொல்லியிருக்கு நெகட்டிவ் ஆட்டிடியூட விட்டுட்டு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். வாட் யூ மீன் பை நெகட்டிவ் ஆட்டிடியூட்? தெர் இஸ் நத்திங் இஸ் நெகட்டிவ் இன் திஸ் வேர்ல்ட். நெகட்டிவ்னு ஒண்ணு உலகத்துல இல்லவே இல்லைன்னு எவன் ஆணித்தரமா நம்புறானோ அவன் தானங்க வந்து பாசிட்டிவாவே இருக்க முடியும். அவன் தானே சந்தோஷமாவே இருக்க முடியும். உலகம் மாயைன்னு ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கோம். இந்த உலகமே இல்லைன்னு பேசிட்டு இருக்கோம். குணங்கள்ன்றது சினிமா மாதிரிப்பா அவனும் ஒரு வேஷத்துல வந்துட்டு இருக்கான், விளையாடிட்டு போயிட்டே இருறான்னு பேசிட்டு இருக்கோம். இது உண்மைன்னு நம்பிட்டு அது விளையாட்டை வந்து உண்மையா நம்புறது, சினிமாவை வந்து உண்மையா நம்புறது, உண்மையா நம்பிட்டு உன்னை நீ குதறிட்டு நீ அடுத்தவரை வந்து குற்றம் சொல்லிட்டு இருப்பியா? ஏண்டா உண்மையா நம்பினது உன் குற்றம் தானே. அதை விட்டுட்டு நீ அடுத்தவனை குற்றம் சொல்லிட்டு இருந்தா அப்படியே சொன்னாலும் யாருக்கு கஷ்டம்? நமக்குத்தானே கஷ்டம் என்பதை உணர வேண்டாமா? ஸோ தேர்ஃபோர் தி ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இஸ் சம்திங். இந்த சத்சங்கம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ப்ராப்பரா அவங்க லிசன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அதை ப்ராப்பரா டைஜஸ்ட் பண்ணவும் தயாரா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, வித்தின் அ டே தே கேன் வெரி ஈஸிலி கெட் இன்டு ரிலாக்சேஷன். அதே மாதிரி உடம்பு அளவுக்கு போய் அது வலுவாக தங்கிவிட்டதே, அது மாறுமா அப்படின்னு எல்லாம் அது யார் சொன்னது மாறுமா மாறாதான்னு? ஒரு பொண்ணு கூட சொல்றா, சைல்டு அபியூஸ்னால எனக்கு செக்ஸ் மேலேயே வெறுப்பு வந்துருச்சு அப்படின்னு. ஆழமா பதிஞ்சிருச்சு தான், இல்லைன்னு சொல்லல. as long as you don't understand what is sex and what is the relationship இதெல்லாம் எதுவுமே உனக்கு நீயா அந்த சொசைட்டில எவனோ 1008 கற்பனை பண்ணி சொல்லி வச்சிருக்கான். அதையே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீ வந்து அதை வெறுத்துட்ட அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வெறுத்துட்டேன்னு சொல்லும் போதே இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் இன்சிடென்ட் யூ ஆர் டிஸ்லைக்கிங் அப்படின்னா யூ ஆர் லைக்கிங் அர்த்தம். உனக்கு அது வேணும், ஆனா இந்த இன்சிடென்ட்னால நீ டிஸ்லைக் பண்ணிட்டு இருக்க. அகெயின் இட்ஸ் அ ப்ராப்ளம் ஃபார் யூ. ஸோ உனக்கு லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் ரெண்டுமே இருக்காது. மனசு ரொம்ப லகுவா இருக்கும். அப்கோர்ஸ் அது தேவையில்லைன்னா அது வேணாம்னு சொல்லிட்டு நீ ரிலாக்ஸ்டா இருந்தேன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் அதை வெறுத்துட்டு நான் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த அடிக்ஷன் அவர்சன் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். அப்போ ஒரு ஆசையை நீ உள்ள வச்சுக்கிட்டு ஆனா ஒரு சம்பவத்தினால நீ வெறுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன்னா மறுபடியும் உன்னை நீ கொலை செய்து கொண்டிருக்கின்ற. யூ மஸ்ட் கேதர் அ கம்ப்ளீட் நாலேஜ். அடிக்ஷனும் இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீ வச்சுக்கோ வச்சுக்காம போ, தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் இது ரெண்டுமே நம்மை கொலை செய்து விடும். ஸோ அது வெரி பேசிக் மனமா சூழலாலே நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? வெறுப்பு தான் ஒரு மனிதனின் சுக துக்கத்துக்கு காரணம்னு சொல்லியாச்சு. அந்த வெறுப்பை டோட்டலா தூக்கிடாதாலே உண்டு. அப்போ இன்னமும் எனக்கு வந்து அது பிடிக்கல, என்னால முடியலன்னு எஸ்கேப் ஆகலாம் முடியாதுங்க. ஸ்டில் அப்படின்னா டிஸ்லைக் பண்ற. அந்த டிஸ்லைக் பண்றதுனால அவனையும் டிஸ்லைக் பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தமாயிடுது. அல்லது நீ மற்ற ஆண்கள் கூட பழகவே இல்லையா? எல்லாரையுமே அப்படி பார்க்கணும். இன்னொரு சில இன்சிடென்ட்லாம் இருக்கு. ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா ஒட்டுமொத்தம் ஜென்ட்ஸ் உலகத்தையே அப்படிதான் பார்ப்பேன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால இது யாருக்கு லாபம்? யாருக்கு நஷ்டம்? நீ எப்படி வேணா பார்த்துக்கோ. பட் அல்டிமேட்லி சஃபர் ஆக போறது யாரு? அப்ப எப்படி பார்த்தா நான் சந்தோஷமா இருக்கேன்னு பார்க்கணும்ல. அஃப்கோர்ஸ் எல்லார்ட்டயுமே எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறது வேற. பட் அதுக்காக எல்லாரையுமே ஸ்ட்ராங்கா முத்திர குத்திட்டு சஃபர் ஆகுறது வேற இல்லையா? So therefore, everything happens just because of wrong understanding, wrong knowledge. And if you have a right knowledge, a right perception, a right attitude, இது ஒரு மேட்ரே கிடையாது. ப்ராப்பர் சத்சங்க மூலியமா, ஞானத்தின் மூலியமா இது மிக சுலபமாக, ஈஸியாக நம்மால் எடுத்து விட்டு சந்தோஷமாக வாழ முடியும் என்பதுதான் எனக்கு பதில். ஐ டிட்ன்ட் டோல்ட் மெனி திங்ஸ். நீங்க நிறைய விஷயம் பேசுனீங்க. மன்னிக்கிறதுன்ற ஒரே விஷயத்தோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.